ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்லிகை பூச்சிகள் வந்து இந்த மாதிரி அதிகமான மொட்டுக்கள் வச்சு அதிகமான பூக்கள் பூக்க என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ப்ளஸ் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா குறைஞ்சது ஒரு செடியில் அந்த ஒரு சீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மொட்டாச்சு அந்த செடியோட சைஸை பொறுத்து. இப்போ இந்த செடி இந்த அளவுக்கு இருக்குன்னா இதில் மினிமம் ஒரு 100 மொட்டு வச்சிரும். இப்போ இந்த டைம் இல்லாத இன்னும் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்து அடியில் இருந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே பூத்து முடிய அது வந்து சின்ன சின்னதாக மொட்டுகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி வந்து அதிகப்படியான மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்கணும், அந்த உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இந்த உரம் கொடுத்தா செடி வந்து க்ரோத் ஆகும், அந்த உரம் கொடுத்தா செடி வந்து இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும், அந்த மாதிரி சொல்லி தான் பார்த்துருப்போம். ஏன்னா நானுமே மெயின் அதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு சில செடி பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்கறதோட மெயின்டெனன்ஸில் இருந்தால் தான் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அது என்னென்ன மெயின்டெனன்ஸும் ஒரு 5 டிப்ஸ் வந்து இந்த மல்லிகைப்பூ செடி பற்றி என்னென்ன இந்த வீடியோவில் வந்து பார்க்கும். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி பூத்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த பூத்து முடிஞ்ச அந்த ஸ்டெம்மு காம்பு இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஒரு 2 இலை கீழே இறக்கி கட் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம செடியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டது தான். அதனால தான் அந்த நான் 2 இலையில கட் பண்ண சொல்கிறேன். சப்போஸ் செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, இப்போ இது இந்த அளவுக்குலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி விட்டதுனால, அதாவது இது கட் பண்ணவே இல்லை, அந்த நுனியில் இருக்கிறது வந்து ஒரு 2-3 பூ வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து ஒரு 3 அடி விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இது ரொம்ப வந்து ஃபஸ்ட்லேருந்தே கட் பண்ணாத விட்டது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ கட் பண்ணி கவர் பண்ணி விட்டுருக்கிறது தான். அதனால் செடியோட சைஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அளவில் கட் பண்ணி விடு. நீங்கள் ரெகுலராகவே கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பூக்கள் வந்து பூக்குதுன்னா அதில் ஒரு 2 இலை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போ இதுக்கு மேலே இதை வந்து கட் பண்ணி விட முடியாது. இல்லை, இந்த அளவு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுமே பூக்கள் வந்து பூக்குது, அது வந்து மொட்டு வந்து கருகுதுன்னா அதுக்குமே நான் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ அதனால் கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடுங்க. மண்ணை லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நீங்கள் கொடுக்குற உரம்லாம் வந்து கீழே வந்து போக ஆரம்பிக்கும். அதாவது செடிக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் எந்த ஒரு உரமும் கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அந்த சின்ன சின்னதாக களைச்செடி வந்து முளைய ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஃபுல்லாகவே பிடுங்கி விட்டுட்டு அந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். அவங்களுக்கு தெரியும் நினையாது, அதை கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் சின்ன சின்னதாக வந்து அந்த துளிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடி உரம் வந்து கொடுக்க போகிறோம். இந்த அடி உரமாக என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கம்போஸ்ட் வச்சுருந்தா, அதாவது மண்புழு உரம் இல்லை கம்போஸ்ட் எது வச்சுருந்தாலுமே கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்க போகிறேன்னா அந்த ஆட்டோட தோல் உரம் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், இந்த 2 இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். அது கொடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கேப், அதாவது இது கொடுத்து நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் கேப், அது எதுவுமே கொடுக்காது, தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டு இருந்தாங்க. சின்ன சின்னதாக க்ரோத் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த அடி உரம் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருந்தீங்களே, நீங்கள் கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து அந்த சின்ன சின்னதாக துளிர் வந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வந்து டெவலப் ஆகி அந்த மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். எல்லாம் ஈவனாக வந்து வராது, ஒரு சில செடியிலேருந்து ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வரும். அதனால் கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்துட்டா மட்டும் அப்படியே எல்லா கிளையில இருந்தும் மொட்டுக்கள் வந்து வச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. அதோட ஸ்டெம்மோட குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் டிலேவாக ஆகும். ஆனால் அந்த சீசனில் வைக்கிறது ஒரு முன்ன பின்ன ஒரு 3 நாள் 4 நாள் கேப்பில் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சு, அதிகபட்சம் அந்த உரம் கொடுத்து ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த இலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக வந்து வர ஆரம்பிக்கும், இந்த ஆட்டோட தொழு உரம் கொடுக்க பார்த்து. இல்லை கம்போஸ்ட் கொடுத்தாலுமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து வரும். அதே போல் இது வைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் படுற இடத்துல வைங்க. இப்போ நம்ம ரோஜா செடிலாம் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஷேடான இல்லை ஒரு ஷீட் கட்டி அது கீழே பாதி வெயில் மட்டும் பட்டா போதும், அந்த மாதிரி வைப்போம். மல்லிகைப்பூ செடி பார்த்து ஃபுல்லாக வந்து வெயிலில் வைங்க. அதே போல் அந்த மொட்டு புழு வந்து இந்த ஒரு வெரைட்டியில் வந்து வராது. அந்த ரோஸ் மல்லி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. இந்த மல்லியில் மட்டும்தான், அடுக்கு மல்லி அந்த குண்டு மல்லியில் மட்டும்தான் அந்த மொட்டு புழுன்றது. நீங்கள் சொன்னீங்களே அந்த மொட்டு வந்து கருகுது, மொட்டு எடுக்குது ஆனால் கருகுது, அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மொட்டு வந்து எடுத்து ஒரு 4 நாள் அந்த சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து வேப்ப எண்ணெய் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஒரு 1 லிட்டருக்கு 1 mlன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கலந்து அடித்தா போதும். அப்படி இல்லைனா வேப்ப எண்ணெய் கூட அவாய்ட் பண்ணிட்டு வேப்ப புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி ஒரு 2 கட்டி, அதுக்கு அளவு வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு 50 கிராம் போட்டுங்க. 50 கிராம் போட்டுட்டு நல்லா வந்து ஊற விட்டுட்டு அதை வந்து ஒரு 6லேருந்து 7 செடிக்கு நல்லா கொடுக்குற மாதிரி நல்லா வந்து அந்த 50 கிராம் தண்ணிக்கு வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் தண்ணி அதை கலந்து வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மண்ணுக்குமே ஊற்றி விடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது.
நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த மொட்டுப்புழு வர்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு மாதிரி அந்த மொட்டுலாம் வந்து மஞ்சள் மஞ்சளாக பழுத்த மாதிரி மாறிடும். அந்த மொட்டை நீங்கள் பிரித்து பார்த்தாலே தெரியும், உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு புழு வந்து இருந்துகிட்ருக்கும். இதை நீங்கள் ஆரம்பத்திலே அடிச்சிங்கன்னா அந்த கசப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு வந்து உள்ளே போகாது. அதையுமே வந்து ஒரு மீடியம் லெவலில் அடிங்க. அதிகமாக அடிச்சிங்கன்னா அந்த மொட்டு கருகிறதுக்கும், அதாவது புழுவால் இல்லை, நீங்கள் அந்த அடிக்கிற ஸ்ப்ரேயராலே கருகிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேறு அந்த கடலை புண்ணாக்கு அடுத்தது என்ன உரம் கொடுக்கலாங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோல் அந்த உரம் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அதாவது ஒரு 3 உரம் கொடுக்கலான்னு வச்சுங்களேன். அது 3த்துக்குமே தனித்தனி வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழம் ரெடி பண்ணி அந்த உரம் வந்து கொடுக்கலாம். அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதை வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம். சப்போஸ் அந்த கட் பண்ணி விட்டுமே துளிர் எடுக்கவே இல்லை, இல்லை துளிர் எடுத்துமே அந்த மொட்டுக்கள் வந்து வரலைன்னா, துளிர் எடுத்து அந்த சின்னதாக துளிர் எடுத்து ஒரு 6 7 நாளில் வந்து இந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும். துளிர் வந்து புதுசாக வந்து வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டிப்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த உரங்கள் ஆகட்டும், அது மெயின்டெனன்ஸ் ஆகட்டும். 4லேருந்து ஒரு 5 வரைக்கும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி விடுறது, கவாத்து பண்ணி விடுறது. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஆட்டோட தொழு உரமோ ஏதாவது ஒரு தொழு கம்போஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறது அடி உரமாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்யூடில் வந்து நம்ம கடலை புண்ணாக்கு கரைசலோ, அப்படி இல்லைன்னா அந்த லெமனோட தோல், அந்த எலுமிச்சம்பழ தோலை வந்து கரைசல் ரெடி பண்ணி அதை கொடுக்கறது. அப்புறம் முக்கியமானது இந்த வெயிலில் சன்லைட்டில் வந்து வைக்கிறது, ஃபுல் சன்லைட்டில். அப்போ தான் வந்து செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இதுக்கு இடையில நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதையும் கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து உரம் தேவைப்படாது. மேக்ஸிமம் வந்து எல்லா உரத்துக்குமே நம்ம கொடுத்துட்டோம். வேணால் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த சப்போஸ் ஒரு சில செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டுக்கள் வந்து வராத இருக்கும். என்ன ரீசன் கேட்டால் அது வந்து செடியோட டைப் பொறுத்து. இப்போ இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்து வராதவே தான் இருந்துச்சு. ஒரு 2 சீசனாக வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம், கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் துளிர் வந்ததுக்கப்புறம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிது. அதனால் மீன் அமிலன்றது எல்லா செடிக்குமே காமனாக கொடுக்குறது தான். வேணும்னா கொடுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருது, இந்த மொட்டுக்கள் வந்து வரலை, செடி வந்து அப்படியே அந்த க்ரோத் இல்லாமலே நிற்கிது அப்படின்னா, அப்போ மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை பஞ்சகாவியாக இருந்தால் அது ஸ்ப்ரே பண்ணலாம். செடி வந்து நல்லாவே க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அடுக்கு மல்லியில் பார்த்திங்கன்னா அந்த மொட்டுப்புழு, அந்த மொட்டு கருகிறதுன்றது அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் ரேராக தான் வரும். இப்போ இதிலே ஒரு சில மொட்டு வந்து சின்ன சின்னதாக கருகி இருக்கும். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி செவுத்தை ஒட்டி இருக்கிறதுனால அந்த செவுத்தோட அனலும் வந்து அந்த சைடில் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து வெயிலில் வைங்க, அதாவது அந்த அனலில் வைக்காதீங்க. வெயில் வந்து டைரெக்டாக படலாம். இந்த சைடில் இருக்க அனல் அதெல்லாம் வந்து பட்டுச்சுன்னா அந்த மொட்டு வந்து கருக தான் ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ், அதாவது ஃபுல்லாக ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சா அதை A to Z எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இந்த அளவு க்ரோத் வரதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது எல்லாத்தையுமே A to Z வந்து சொல்லிட்டேன். இந்த உரம் நம்ம சொன்ன உரம் எல்லாமே எப்படி எப்படி ரெடி பண்ணணும் தனித்தனியாக வீடியோ பார்க்கணும், அதாவது ஒன்று ரெடி பண்ணுறதுக்குன்னா அதுவுமே சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து மெயினாக அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாலே செடி வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும்.